நீங்கள் இந்தியாவில் பிறந்துவிட்ட ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி அல்லது விரும்பாவிட்டாலும் சரி, தங்கம் உங்கள் வாழ்வில் உரசித்தான் போகும். உங்கள் பாதங்கள் உங்கள் வாழ்வின் ஒரு முறையேனும் தங்க நகைக்கடையை மிதித்துத்தான் ஆக வேண்டும். அது அணிகலன் வாங்குவதற்காகவோ அல்லது சேமிப்பிற்காகவோ இருக்கலாம். ஏனெனில் இந்திய சமூகம் சடங்கு சம்பிரதாயத்தோடு இணைத்திருக்கிறது தங்கத்தை. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பில் இந்திய சமூகத்தை அடித்துக் கொள்ள முடியாது உலக அரங்கில். இருப்பினும் கடந்த 1.5 வருடங்களாக தங்கம் அதன் அசுர விலையேற்றத்தால் ஏழைகளுக்கு மட்டுமல்ல, நடுத்தர குடும்ப மக்களுக்கே எட்டாக்கனியாய் போய்விடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தருணத்தில் தான் அந்த சுப செய்தியை காதில் தேன் வந்து பாய்வது போல் கணிப்பாக தந்திருக்கிறது சிட்டி பேங்க் நிறுவனம். ஆம், இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் ஒரு அவுன்ஸிற்கு அமெரிக்க டாலர்கள் 3000க்கும் கீழ் செல்லும் என்றும், அதாவது அமெரிக்க டாலர்கள் 2800 வரை செல்லலாம் என்றும், மேலும் நிலைமை சீரானால் ஒரு அவுன்ஸிற்கு அமெரிக்க டாலர்கள் 2400 வரை இறங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னையில் பார்க்க போனோமேயானால் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 9000க்கு விற்பனையாகி வருகிறது. இந்த சிட்டி பேங்க் நிறுவனத்தின் கணிப்புப்படி விலை குறையுமேயானால் சுமார் 7000 ரூபாய்க்கு கீழே செல்லும் என்பதுதான் இந்த கணிப்பின் பொருள். இந்த விலை சரிவிற்கான காரணமாக சிட்டி பேங்க் நிறுவனம் கூறுவது, அமெரிக்காவில் பொருளாதாரம் சீராகி வருவதாகவும், அதனால் முதலீட்டாளர்களுக்கு தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் தேவையும் குறைந்து வருவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் வட்டி வீதம் அதிகமாக இருப்பதாலும் முதலீட்டாளர்கள் தங்க ETF மற்றும் தங்க கட்டிகள் வாங்கும் ஆர்வத்தை குறைத்துள்ளனர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்துவது போல பல்வேறு பொருளாதார வல்லுநர்களின் கருத்தும் இருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தங்கம் விலை ஏற்கனவே 30% உயர்ந்துவிட்டது. ஏற்கனவே தங்க விலை புதிய உச்சத்தை அடைந்துவிட்ட நிலையில் இனிமேல் இந்த ஆண்டு தங்கம் விலை உயர வாய்ப்பு குறைவே என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆண்டு தங்கம் விலை ஏற்கனவே புதிய உச்சத்தை அடைந்துவிட்டதாகவும், இதன் காரணமாகவே இஸ்ரேல் ஈரான் மோதல் உச்சத்துக்கு போன போது கூட தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை. மோதல் முடிவுக்கு வந்த உடனேயே தங்கம் விலை தாறுமாறாக சரியவும் ஆரம்பித்து விட்டது. இதனால் தங்கம் விலை வருங்காலத்தில் குறையும் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக வல்லுநர் அஜய் கேடியா பிரபல ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், கடந்த 10-20 ஆண்டுகளில் மத்திய கிழக்கில் இந்த அளவுக்கு ஒரு போர் சூழ்நிலையை நாம் பார்த்ததில்லை. புவிசார் அரசியல் நிலைமை மோசமாகி வருகிறது. ஆனால் தங்கம் விலை முதல் நாள் மட்டுமே உயர்ந்தது. அதன் பிறகு பதட்டங்கள் அதிகரித்த போதிலும் தங்கம் விலையில் எந்த உயர்வும் ஏற்படவில்லை. தங்கம் விலை ஏற்கனவே உச்சம் தொட்டுவிட்டதையே இது காட்டுகிறது. கடந்த காலங்களிலும் தங்கம் விலை இதுபோல உயர்ந்திருக்கிறது. ஆனால் பிறகு கணிசமான அளவு தங்கம் விலை பெரிய அளவில் உயரவில்லை. எனவே கடந்த 5 ஆண்டுகளில் புவிசார் அரசியல் பதட்டங்கள், மத்திய வங்கி தங்கம் வாங்குவது, ETF டாலர் மதிப்பு சரிவது என எல்லா காரணங்களாலும் தங்கம் விலை ஏற்கனவே உயர்ந்துவிட்டது. இதனால் அடுத்த ஓரிரு மாதங்களில் தங்கம் 8 முதல் 10% வரை எளிதாக குறையும். அதுபோல அடுத்த 1 வருடத்தில் தங்கம் ஒரு அவுன்ஸிற்கு 2700 முதல் 2800 வரை குறையலாம். சர்வதேச பதற்றங்கள் குறைந்தால் அது 2400 கூட குறையலாம் என்று பொருளாதார வல்லுநர் அஜய் கேடியா கூறியுள்ளார். உண்மையில் தங்கம் விலை சரிவது மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவு நகைக்கடை உரிமையாளர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் தங்க விலை உயர்வால் தங்க நகை விற்பனையும் கணிசமான அளவில் குறைந்துள்ளது. இதனால் பெரும்பாலான நகை வியாபாரிகள் சிரமத்தையே சந்தித்து வருகிறார்கள். தங்கம் விலை குறைந்தால் மீண்டும் விற்பனையும் அதிகரிக்கும் என்பதால் நகைக்கடை உரிமையாளர்களும் தங்க விலை குறைய வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். பொதுவாக சேமிப்பு பழக்கத்திற்காக தங்க நகையை வாங்கக்கூடிய இந்தியர்கள் கடந்த 1 வருடமாக அதிகமான அளவில் தங்க நகையை விற்க முன்வந்தது விசித்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றி பிரபல நகைக்கடை உரிமையாளர் ஸ்ரேயான்ஸ் கூறுகையில், நான் இவ்வளவு பேர் தங்களிடம் உள்ள தங்கத்தை விற்று பார்த்ததே இல்லை. எனது 25 வருட அனுபவத்தில் இத்தனை பேர் பழைய தங்க நகையை விற்க முன்வந்து பார்த்ததில்லை. முன்பு 5 முதல் 7% பேர் மட்டுமே தங்கள் பழைய நகையை விற்க முன் வருவார்கள். தற்போது அந்த எண்ணிக்கை 25% அதிகரித்துள்ளது என்கிறார் ஸ்ரேயான்ஸ். எப்படியோ தங்க விலை குறைந்து ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் வயிற்றில் பாலை வார்க்க வேண்டும் என்பதே அனைவரும் ஆசையாக இருக்கிறது. விலை குறைந்த காலத்தில் தங்கம் வாங்காமல் விட்டுவிட்டோமே என்று ஏங்கக்கூடிய பலருக்கு இது சுப செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் தங்கம் தொடர்பான செய்திகள் மற்றும் காட்சிகளுக்கு நமது தமிழ் தாயம் சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.